இறங்கும் போதே ஃபஸ்ட்டு பீக்கில் தான் இறங்குவோம். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே இறங்கிட்டே இருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்கும் பெரிய சம்பவமே. என்ன கன் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா M4A1 இருக்கும். அடுத்து P90 அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பார்த்தா கிராஸ் ஃபயர் நடந்திருக்கும். சரி சொல்லிட்டு அப்படிக்கா சுற்றிட்டு போயிட்டு இப்படிக்கா போனால் ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட் போடுவேன். ஆனால் எனிமி ஓசி போட்டுருவான். அவனை அழுத்தி முடிச்சிடுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். லூட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ அடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இன்னும் போட்டு மேலே ஏறுறேன். மேலேருந்து அடிக்கிறாங்க. சரி அவனை M4A1 கிருட்டு அழுத்தி முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் போட்டேன். பின்னாடி எனிமி குலால் போட்டேன். இன்னும் போட்டு பார்க்குறேன். எனிமி ஆளையே காணும். சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு அடுத்து இப்படிக்கா போயிட்டு அந்த இதுக்கு மேலே ஏறி பார்ப்பேன். அப்போ தான் பார்த்தா பழைய பொண்ணு. அது வந்து M4A1 ஒரு அடி அடிச்சிடுவேன். கடைசியில் பார்த்தா மெடிக்கிட் போடுவேன். இப்படி குதிச்சு டார்ச்சியாக போட்டு ஒரு அடி அடிக்குவேன். குலால் போட்டுருக்கு. சரி சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு இப்போ அடிப்பேன். டேமேஜ் விழுந்துடும். ஆனால் குலால் போட்டிருப்பேன் அந்த பொண்ணு. சரி சொல்லிட்டு நான் குலால் உடச்சிட்டு எகுரும் நேரம் ஃபோன் ஸ்ட்ரக் ஆகிடும் வேறு திடீர்னு. அடுத்து ஒரு கிட்டு அழுத்தி முடிச்சிடுவேன். சரின்னு சொல்லிட்டு உட்காந்து மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிடுவேன். ட்ரோன் விட்டாச்சு. மெடிக்கிட் போடலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அப்போ ஏதாவது எனிமி அடிக்கலாமா பார்க்கும்போது பின்னாடி இந்த ஒருத்தன் அடிக்கிறான் பயங்கரமா. சரி சொல்லிட்டு சுற்றுக்குள்ளால் போட்டு மெடிக்கிட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டேன் நானும். பார்த்தீங்களா யார் அதுன்னு? ஃபஸ்ட்டு ஒருத்தவனுக்கு அதுதான் ஒரு ஹெட்ஷாட் போட்டுமே. அது இவனால திடீர்னு வந்து குதிரையில் அழுத்துவான். நான் ஒரு ஹெட்ஷாட் போட்டுருவேன் P90. அடுத்து குலால் போடலாம் பார்க்கும்போது குலால் உள்ளாது. அந்த இடத்துல குதிரை இருக்கிறதுனால அந்த இடத்துல குலால் விழுந்துருக்காது. சரி சொல்லி மறுபடியும் ரிவ்யூ வாங்குவேன். ரிவ்யூ வாங்கிட்டு மறுபடியும் ஃபேக்ட்ரியில் வந்து ஹார்ட் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவேன். அப்போ தான் மறுபடியும் ரிவ்யூ ஆக முடியும்னு சொல்லிட்டு வருவேன். அப்போ பார்த்தா நான் முட்டுட்டு இறங்கிட்டே இருக்கேன். திடீர்னு எனிமி யாரும் ரிவ்யூ பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு சீக்கிரமாக ஏறிடலாம் பார்க்குறேன். அப்போ கீழே பார்த்தா ஸ்னைப்பர் கன் தான் இருந்துச்சு. சொல்லிட்டு ஒரு குலாலை போட்டுட்டு சருன்னு ஏறுனா எனிமி MP5 வச்சுருக்கான். நான் மினிசி வச்சு அவனை முடிச்சுட்டு அடுத்து அவன் லூட்லாம் நுழவிட்டு அடுத்தது ஆர்ட்டு ஃபில் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. சரி சொல்லிட்டு யாராவது மேலே வராங்களா பார்த்தேன். யாரும் வரல. அடுத்தது நானும் அப்படிக்கா ஃபேக்ட்ரிக்கு போக போகிறேன். போயிட்டே இருந்துட்டேன். அங்கே ஒரு எனிமி இருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்து அங்கே போய் காயினாண்டு நின்றுட்டுருக்கான் பாருங்கள். ஸ்பீடை போயிட்டு ஒரு கிட்டுன்னு அழுத்துவேன். டேமேஜ் கம்மியாகிடுவோன்னு அப்படியே ஏறுவான். அப்படியே ஒரு ஹெட்ஷாட் போட்டுருவேன். இன்னும் சாக மாட்டான். இப்போ திடீர்னு வருவான். ஒரு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிடுவேன். அடுத்து அவன்கிட்ட கார்டு இருக்கும். அதையும் எடுத்துருவேன். கார்டு நல்லாயிருக்கும் லூட்லாம். அடுத்து சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். அடுத்து வெஸ்ட்டு ரிப்பேர் பண்ணிட்டு சரி சொல்லிட்டு அங்கே உள்ள காயின்லாம் பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எனிமி மறுபடியும் வருவானா, அவன் இந்த லூட்லாம் எடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த காயின்லாம் பொறுக்குவோம். அடுத்து வெண்டிங்கில் போய்ட்டு AWM எடுத்து ஆடலாம் ஸ்னைப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு எனிமி வந்து ஆட்ராப் பிடிச்சிட்டு இருக்கான். நான் அதை பார்த்துட்டேன். சரி சொல்லிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அவனை போய்ட்டு அடிச்சுட்டு அடுத்துட்டு வந்து வாங்கிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அவன் பார்க்கலனா இல்லையோ நான் வந்து குலால் போட்டு சர்ன்னு ஒரு அடி அடிச்சு முடிச்சிடுவேன். இந்த மேட்ச்சு நானே எதிர்பார்க்கல எப்படி ஆடுவேன்ட்டு. அடுத்தது வந்து போவேன் வெண்டிங் மிஷினில் போயிட்டு இருந்தேன். திடீர்னு எனிமியை வந்து ஒரு 2 புல்லட் அடிப்பான். ஆனால் எனக்கு ஒரு டேமேஜ் கூட படாது. திடீர்னு குலால் போகிறதுக்கு பதிலாக அந்த பட்டன் அமைக்கிடுவேன். அடுத்து கார்டு வச்சு ஒரு 2 அழுத்து தான் மண்டையிலே முடிஞ்சிச்சு. AWM வாங்கிட்டேன். அடுத்தது அர்சனாலுக்கு வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அடுத்தது எதுக்கு AWM ஊசியும் வாங்கிட்டு நானும் வெஸ்ட்டு ரிப்பேர் பண்ணி சுட்டு பார்த்தேன். நான் என்னன்னா திடீர்னு வந்து அந்த சைலன்சர் ஹேமர் எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக இந்த ரோபோட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரி இதை வச்சு தான் இந்த மேட்ச் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து அங்கே காயின் பொறுக்கலாம்னு சொல்லிட்டு போகலான் இருந்தேன். காயினை பொறுக்கிட்டேன்.
சூப்பர் மெடிக்கிட்ட எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அட்டாக் எடுக்க. இந்த மேட்ச்சில் மொத்தம் நான் எத்தனை ஹெட் ஷாட் அடிச்சிருக்கேன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிவ் அவே தரலான்னு இருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ டப்புன்னு வரும். ரொம்ப நாள் நான் வீடியோ போடுறதில்ல, ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் கூட கிடைக்கிறதில்ல. அதனால தான் நான் வீடியோ போடாமலே இருந்தேன். சரி இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்தேன். நான் இந்த லெஸ்ஸஸ் மோர் டாப்அப் பண்ணி இந்த பூயா பாஸ் போட்டிருந்தேன். ஓனாய் பூயா பாஸு எனக்கு ஏதோ பிடிச்சிருந்துச்சி சொல்லிட்டு போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 50 சப்ஸ்கிரைபர் அடித்த உடனே ஃபஸ்ட்டு எலைட் வீக்லி கிவ்அவே, அடுத்தது போக போக கிவ்அவே போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளுக்கு ஒரு கிவ்அவே பார்ப்பேன். எத்தனை இது போட முடியுதோ அவ்வளோ போட்டுருவேன். அடுத்து மறுபடியும் ஹார்ட் வரும். சரி சொல்லிட்டு ஹார்ட் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிடிப்பேன். ஆல்ரெடி ஒரு ஹார்ட் வச்சுருந்தேன். சரி அது முடிய போதே அப்படி பிடிச்சா வந்துடும்னு நினச்சேன். இவனுக்கு ஒரு ஏடபிள்யூஎம் ஷாட் போட்டுருவேன். மறுபடியும் வருவான் ஸ்பீடை போட்டு இன்னொரு ஷாட் போட்டு எம்எஃப்ல கரகரன்னு வைக்க முடிச்சிடுவேன். அவன் லூட்லாம் என்னெல்லாம் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எம்ஐ 2B வச்சுருந்தான் பையன். சரி சொல்லிட்டு எம்ஐ 2B எடுத்தேன். எடுத்துகிட்டு சைலன்சர்லாம் இப்போது இருந்திருக்கும், எந்த கண்ணுக்கு சைலன்சர் இருந்ததுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து மறுபடியும் வரானா பார்த்துட்டு இருந்தேன். சரி வரல. அர்சனல் அந்த யூஏவி லைட் போயிட்டு இருந்துச்சு. அங்கே என்ன எனிமி இருந்த மாதிரி காமிச்சிது. சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் நானும். அப்புறம் பார்த்தா இங்கே சைடில் ஒரு எனிமி ஏடபிள்யூஎம்மில் ஒரே ஒரு ஷாட் தான் அடிப்பேன், அவனும் செத்துருவான். திடீர்னு ஃபோன் ஸ்டக் ஆகிடும் வேறு. அதனால் ஜோன் பக்கத்தில் வந்துடும். அங்கே தானே எனிமின்னு சொல்லிட்டு அப்படிக்கா போகலான்னு பார்ப்பேன். அப்போ தான் எனிமி வந்து முன்னாடி இருப்பான். சரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஒரு ஷாட் தான், அவனும் சாவான்னு பார்த்தேன். இன்னொரு ஷாட் போட்டேன். 2 கில் ஸ்னைப்பரில் அடிச்சிருக்கான். அடுத்து மெடிக்கிட் போட்டுருவேன். முன்னாடி வேறு எனிமி இருக்காங்க, பின்னாடியும் ஒருத்தன் இருப்பான். அப்போ தான் நான் வந்து யூஏவியில் பார்த்துருப்பேன் பின்னாடியும் ஒருத்தன் இருக்கிறத காமிச்சிதுன்னு சொல்லிட்டு இன்னலர் போட்டு சரி அர்சனல் ஓப்பன் பண்ணுருவோம், அந்த ஆனிவர்சரி சிப்பை போடுவோம், அப்போ தான் என் கன்னுலாம் பங்கமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்சனல் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே என் மேலே புல்லட் பாயும் போயிருங்க. சைலன்சர் எடுத்து மாற்றுவேன் கன்னில். இப்போ தான் கிட்ட பார்த்தா சரியான அடி. சரி சொல்லிட்டு ஒரு குளோவில் போட்டு மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிருவேன். மெடிக்கிட்டும் சர்ன்னு ஏறிடும். ஏறின உடனே அடுத்து ஜோனில் போகும்போது ஹெச்பிஆர் இது வாங்கிடுவேன் ரோபோட்டை வச்சு. சரி சொல்லிட்டு சிப்பை எடுத்துகிட்டு சிப்பை போட்டுட்டு எனிமெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். ஸ்பீடை போட்டு ஜோனுக்கு போகலாம் பார்ப்பேன். கடைசியில் பின்னாடி வேறு எனிமி அடிப்பான். சரி சொல்லிட்டு ஒரு குளோவில் போட்டு அவருக்கு ஒரே ஒரு கீழே வந்து கீழே அடிப்போம் சரின்னு சொல்லிட்டு அடித்தா அவனுக்கு கீழே ஆகிட்டான். சைடில் பார்த்தா எனிமி குதிரையில் வந்துட்டு என் உசிர் எடுக்கிறானுங்க பார்த்தீங்களா. எவ்வளோ குளோவில் போட்டேன். கடைசியில் பார்த்தா அவனே ஓடி போயிட்டான். எப்பா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நல்லதாக நினச்சிக்கிட்டு இன்னும் சூப்பர் மெடி போட்டேன். ஏன்னா என்கிட்ட ஹெச்பி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு, லைஃப் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் போட்டு நானும் இன்னர்லாம் போட்டு போகிறேன் ஜோனுக்கு. ஜோன்னா திடீர்னு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி எப்போ ஸ்பீடு பவரு ரிலோட் ஆகும் அது சர்ன்னு போட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருப்பேன். அப்படிதான் போவேன். அடுத்தது இந்த சைடு போகும்போது ஸ்பீடு போட்டுருவேன். ஸ்பீடு போட்டு அப்படிக்கா போவேன். அப்போ எனிமி ஒருத்தர் ஓடிட்டுருப்பான் அந்த வீட்டாண்ட. சரி சொல்லிட்டு ஒரு 150 கொடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கும் போது அவனை கில் வச்சுருவாங்க அங்கேருந்து. சரி அவனை சும்மா விடக்கூடாது சொல்லிட்டு ஒரு புல்லட் தான் அடிப்பேன், செத்துருவான் அவனும். சைடில் பார்த்தா எனிமி. சரி சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு ஷாட் அடிப்பேன், அவன் சாக மாட்டான். ஒரு புல்லட் மிஸ் ஆகிடும், இன்னொரு புல்லட் அடிப்பேன், அதுலேயும் சொல்லி முடிஞ்சிச்சு அவருக்கு. திடீர்னு பார்த்தா லைஃப் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி மெடிக்கெட் போடலாம் பார்த்தா திடீர்னு ஃபோன் ஸ்டக் ஆகிடுச்சு. சோழி முடிஞ்சிச்சின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஊசி வச்சுருந்துச்சு. அப்போ தான் சரி சொல்லிட்டு ஊசியை போட்டுட்டு பார்த்தேன் ஸ்பீடு பவர் இருந்தால் போயிடலாமே அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஸ்பீடு பவர் முடிஞ்சிச்சு. சரி ஜோன் எலிமினேட் ஆகிட்டேன். அடுத்தது பார்த்தா நம்மகிட்ட இன்னொரு ஆர்ட் இருந்துச்சு. சரி நல்ல விஷயம், ஜோன் ஒட்டி இறங்குவோம், அப்போ தான் லூட் எடுக்க முடியும் சொல்லிட்டு ஜோன் ஒட்டி இறங்கலாம்னு சொல்லிட்டு ஜோன் ஆண்டியே இறங்குவேன். அப்போ தான் என் லூட் பாக்ஸ்லேருந்து அந்த ஏடபிள்யூஎம் எம்ஐ 2B எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே இறங்குவேன். 20 போக ஆரம்பிச்சிடும். ஐயோ ஜோனில் வேறு லைஃப் அடிக்குது, இறங்கினோடனே ஒரு மெடிக்கெட் போடணுன்ட்டு முன்னாடியே சொல்லி வச்சுருப்பேன். அதே மாதிரி இறங்கினோடனே போயிட்டு கன்னெல்லாம் அழுத்திட்டு ஒரு மெடிக்கெட் வர வரைக்கும் அழுத்திட்டு அது ஒரு மெடியை போடுவேன் பாருங்க. இப்போ
போட்டுட்டு அடுத்து எம்இ2பியை மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அதுக்குள்ளே இன்னொரு மெடிக்கிட்டும் போட்டுருவேன். எம்இ2பி மாற்றிட்டு சருன்னு ஓட ஆரம்பிச்சிடுவேன் நானும். இல்லைனா வாழ்ந்தேன் ஏன் சொல்லி முடிஞ்சிதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடு இன்னொரு இப்போ போடுவேன். குதிரையில் உட்காந்து போகலான்னு தான் பார்ப்பேன். அடுத்தது உட்காந்துருவேன், ஓடிடுவேன். இந்த எனிமிங்கெல்லாம் சும்மா வச்சு வேட்டையாடிட்டு இந்த மேட்ச்சில் வெஸ்டெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அடுத்தது என்னடா இது 3 அலைவு தான் சொல்லிட்டு நானும் கவர் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 2 பேரும் முன்னாடி இருந்திருக்கானுங்க. அடுத்தது பார்த்தா அவன் ஓடுவான். அப்போ தான் நானே பார்ப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கே இருப்பாங்க பின்னாடி பார்த்துட்டு இருப்பேன். பாருங்கள் ஒரு புல்லட் அடிப்பாங்க பார்த்தியா. சரி சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு பார்ப்பேன், இல்லை. சரி சொல்லிட்டு மெடிக்கல் போடலாம் அப்படின்னு போட்டுருந்தேன். பின்னாடியே பார்ப்பேன். பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், இவ்வளோ கல்லில் அடிச்சது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படியே உள்ளே போவான். சரி சொல்லிட்டு நம்மளும் அடிச்சிடலாம் லாஸ்ட் ஒரு ஆள் நினச்சா கடைசியில் பார்த்தா பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க நான் நினச்ச மாதிரி. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல. சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், see you later.